எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 லேயர் ரெயின்போ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தாங்க. போன வீடியோவில் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் இந்த கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் இது. இன்றைக்கி நான் அவனில் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அவனை 230 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேக் பண்ணுற செட்டிங்ஸில் வச்சுக்கிறேன். உங்களோட அவன் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு மெயினாக அந்த கேக் பேஸ் பண்ணுறதுக்காக நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 கப் மில்க்கு, அப்புறம் 60 கிராம்ஸ் பட்டர், 2 எக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்கையும் பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் தனியாக ஃப்ளார்லாம் எடுக்கலைங்க. இந்த மாதிரி கேக் மிக்ஸ், பட்டர் கேக் மிக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இதில் பட்டர் கேக்குக்கும் மிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஐசிங் மிக்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேக் மிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை பீட் பண்ணணும். இதை பீட் பண்ணும்போது நல்லா இது ஃபஸ்ட்டு பீட் ஆனதும், இது நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கூடவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அந்த ஃப்ளாரை போட்டு கேக் மிக்ஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே டைமில் ஃபுல்லாக மாவை கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். அப்புறமா நீங்கள் பால் ஊற்றி, இப்போது 1/2 கப் மில்க் இருக்குது இல்லைங்களா, அந்த 1/2 கப் மில்க்கை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளஃபியான ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நிறுத்திக்கலாம். இது வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஏர் போடுறதுக்காக உள்ளே காற்று எதுவும் இருக்கக்கூடாது. காற்று இருந்துச்சுன்னா ஓட்டோட்டையாக இருக்கும் கேக்கு. ஸோ காற்று பூதாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அதாவது மடித்து விடுற மாதிரி நீங்கள் கலக்கணும். இப்போ நம்ம ரெயின்போ கேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா 3 கலருக்கு வேணும் அப்படின்னு 3 இதாக பிரிக்கிறோம் மாவை. ஸோ இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வெனிலா ஃப்ளேவரே போதுங்கிறதுனால நான் வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். ஸோ வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் விட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கேக்கை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் விடணும். சும்மா இப்படி நல்லா கலக்கிறதெல்லாம் கலக்கக்கூடாது. இப்படி பண்ணால் தான் அந்த காற்று ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எல்லோ, ஆரஞ்ச், ரெட் 3 தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கலர் நீங்கள் எவ்வளோ கலர் திக்னஸ் வேணுமோ, அதாவது ஒரு சில இது ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன் கேக் பண்ணுறதுக்காக. இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. பட் நான் ஈஸியாக இருக்கட்டும், ஒரு வேளை ஓட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, ஸோ நீங்கள் சில்வர் பேனில் தான் பண்ணுவீங்க. அந்த பேனில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கீழே எண்ணெய் போட்டுட்டு அது மேலே பேக்கிங் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளோர் தூவி விட்டுட்டு அப்புறமா இந்த கேக் மிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் கேக்கு கீழே ஒட்டாமல் வரும். பட் சிலிக்கான் மோல்டுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு சிலிக்கான் மோல்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே வாங்கி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் மேலே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டுறணும். ஸோ உடச்சி விட்டுட்டு ஈவனாக நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை அவனில் ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விடுங்க. ஸோ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகணும். அதாவது அமுத்துனா அப்படியே டக்குன்னு மேலே வரணும். அதே மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பாருங்கள். நீங்கள் இட்லிக்கு எப்படி பண்ணுவோன்னு தெரியும் இல்லைங்களா, குத்தி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்து கூலாகட்டும்னு வச்சுருங்க. அதே மாதிரி மற்ற 2 கலருக்கும் பண்ணுங்கள்.
இப்போ ஐசிங் பண்ண போகிறோம். ஐசிங்க்காக நான் ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரும் மில்க் பட்டர் 40 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. மில்க் 2 ஸ்பூன்ஸ் இல்லை 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போதும், அதுக்கேச்சு வேண்டாம். அப்புறம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐசிங் சுகரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஒட்டுக்கா ஆட் பண்ணக்கூடாது. இதையும் நல்லா நீங்கள் பீட்டரில் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஐசிங் சுகரை நான் இந்த 3 இதுக்கும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த 3 கலருக்கும் நடுவில் போட போகிறேன். இது கேக்கோட ஐசிங் சுகர் மிக்ஸு. ஸோ இது கொஞ்சோண்டு தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது பத்தாது. பட் எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா ஐசிங் பிடிக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக இருக்கட்டும்ட்டு இதுவே வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஐசிங் போடுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஐசிங் திருப்பியும் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதுக்கு நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நடுவில் ஒரு திக் லேயர் ஆஃப் க்ரீம் ஐசிங் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அந்த ஒரு ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலே கட் பண்ணிக்கலாம். பட் நான் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால எதுவும் கட் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் நான் கேக் பண்ணும்போது எல்லாமே சைட்ஸ்லேயும் மேலேயும் கட் பண்ணி அழகாக நான் அது பண்ணி காட்டுறேன். பட் இந்த டைம் நான் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், அதனால நான் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேலே ஐசிங் போட்டு, செகண்ட் லேயர் வச்சு அது மேலே ஐசிங் போட்டு, அப்புறம் தேர்ட் லேயர் வச்சு அது மேலேயும் ஐசிங் போட்டுருணுங்க. இது ஐசிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் இருக்கணும். நீங்கள் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் ஐசிங்லாம் நல்லா செட் ஆகும். இல்லாட்டி ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஐசிங்லாம் ரொம்ப கெட்டியாகிடும். இதுக்கு மேலே நீங்கள் ஐசிங் போட்டு டெக்கரேட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும்போது உங்களால் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஸோ இருக்கிற ஐசிங் சுகர் எல்லாத்தையும் நான் மேலே ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக அன்ஈவனாக தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் எதுவுமே கட் பண்ணலை. நீங்கள் அழகாக ஈவனான ஒரு கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி தாங்க போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வெளியில் இருக்கிற ஐசிங் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து மேலே எக்ஸ்ட்ராவாக ஐசிங் போடுறதுக்காக நான் திருப்பியும் 50 grams பட்டர் எடுத்திருக்கேன். 50 gram பட்டரோட ஐசிங் சுகர்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், அந்த ஐசிங் சுகர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நான் எல்லோ கலரில் எனக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறக்கு ஐசிங் சுகர் வேணுங்கிறதுனால ஐசிங் வேணுங்கிறதுனால நான் எல்லோ கலர் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நீங்கள் பீட்டரில் ஒரு 10 minutes பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கடையில் கேக் வாங்கும்போது மேலே எப்படி க்ரீம் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு ஐசிங் இதை விட ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் 50 gram போடுறதுக்கு பதிலாக 100 grams போடுங்க. இது மாதிரி டபுள் த அமௌண்ட் வரும். இது எல்லாமே நம்மளோட இது பொறுத்து தான், நமக்கு என்ன வேணுமோ அதுதாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு ஐசிங் கொஞ்சமாக இருந்தால் போதுங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் போட்டேன், 50 grams. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு நான் இது முடிச்சிட்டேன். ஸோ இதையும் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா செட் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை க்ரீம் வச்சு நீங்கள் அந்த பைப்பிங் வச்சு கூட நீங்கள் க்ரீம் ரோல்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோசெட்ஸ் மாதிரி ரோஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்லை கடையில் விற்கிற மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு அது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியான இது. ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான மாதிரி ஃபுல்லாக கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பீச்சஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கேக்கோட அந்த தீம் ரொம்ப நல்லா செட் ஆகும் அந்த கலர் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பீச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பைனாப்பிள்ஸ் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ் கூட வேணுனாலும் வைக்கலாம். ஸோ அது மேலே கடைசியாக நான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்களுக்காக நீங்கள் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கேக் ரெடி. இந்த கேக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபெக்டாலாம் இருக்காது கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கேக் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் 3 லேயர் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.